சோழ பேரரசு காலத்தில் சைவ சித்தாந்தம் படைக்கப்படவில்லை. அப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? ஆரிய பார்ப்பனர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு பிரம்மதேயங்களும் சதுர்வேதி மங்களங்களும் எடுத்து வழங்கி அவர்களை வளர்த்து விட்டார். ஏன்னா இவெல்லாம் வேதத்தில் விற்பனான். அவங்களுக்கு கிராமங்கள் வழங்கினாங்க, 4 வேதங்களை பயின்றவர்களுக்கு ஊரை கொடுத்தாங்க. இதெல்லாம் ராஜராஜ சோழன் செய்தான். பௌத்தத்திற்கும் குறள் நெறிக்கும் எது அடிப்படை மெய்யியலோ அதுதான் இன்றைக்கு விடுதலைக்கும் குமுகியம் எனப்படுகிற சோசியலிச அமைப்புக்குமான போராட்டத்திற்கும் அதுதான் மெய்யியலாக பயன்படுது. அந்த மெய்யியல் என்ன? இயங்கியல் தான் அந்த மெய்யியல். பார்ப்பனியத்தை பற்றி நான் சொல்றது உண்டு. அது மும்முனை சூலாயுதத்தை போன்றது. அது என்னென்ன? தர்மா கர்மா தண்டம். தர்மம் கர்மம் தண்டம் தான் அந்த 3 முனைகள். அதுபோல சைவ சித்தாந்தத்தினுடைய முப்பொருள் 3 வகையான கூறுகள் இருக்கு. 1 பதி, 2 பசு, 3 பாசம். இதுக்கெல்லாம் என்ன பொருள்னு நம்ம விளங்கி கொள்ளணும். இந்த வைதீகத்திற்கு ரொம்ப அடிப்படையாக இருக்கக்கூடிய வேதம் என்பது ரிக்வேதம் தான். அதில் தான் பிரகஸ்பதி வர்றாரு. இந்த பிரகஸ்பதி வழியாகத்தான் சாதி அமைப்பு படைக்கப்படுது. சாதி அமைப்பு வருவதற்கு அடிப்படையாக இருப்பது. இந்த பிராமணர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த வேளாள சாதியினரை சூத்திரர்களா இல்லாமல் சச்சூத்திரர்களாக ஏற்றுக்கொண்டு மற்ற ஜாதிகளிடையே தொண்டூழியத்துக்குரிய மனப்பாங்கை ஏற்படுத்தினாங்க. இந்த வெள்ளாள பிராமண உறவு இந்த 2 பேருடைய தலைமையில் எல்லா சாதிகளையும் ஒன்றுபடுத்தியதாக இந்த ராஜராஜ சோழன் ஆட்சி இருந்துச்சு. வ.உ. சிதம்பரனார் சைவ சித்தாந்தத்திற்கு சமகால புரிதலுடன் உரை எழுதினார். ஆனால் சுதந்திர போராட்ட கருத்தியலாக காட்ட இயலாத நிலையே இருந்தது. மிக அதிகமான முற்போக்கு அம்சங்களுடன் உருவாகி வளர்ந்த சீக்கிய மதத்தின் உள்ளேயும் சாதிகள் உள்ளன. சாதி எல்லாத்தையும் விழுங்கிடுச்சு, சீக்கிய மதத்தையும் விழுங்கிடுச்சு. அறிவு சார்ந்தும் அறிவியல் சார்ந்தும் ஒரு முடிவு அதிலிருந்து என்ன கிடைக்குதுன்னா, படைப்பு என்ற ஒன்றே இல்லை, படைத்தவன் என்று யாரும் இல்லை. இது புத்தருக்கு முன்பு கபிலன் சொன்னாரு. புத்தர் அந்த கருத்தை ஏற்றார். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு இனி 245வது வகுப்பு. நாம் இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு சைவ சித்தாந்தத்தின் முப்பொருள் என்பதாகும். நாம் ஏற்கனவே சாதியின் தோற்றம், சாதியின் படிமலர்ச்சி, சாதிக்கு எதிரான ஆதரவான இயக்க போக்குகள் பற்றி விரிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பக்தி இயக்கத்தினுடைய வரலாற்று பங்களிப்பு குறித்து விரிவாக பேசணும். பக்தி இயக்கத்தினுடைய விளைவாக சிவனியம் சைவமாக உருப்பெற்றதை பற்றியும் மாலியம் வைணவமாக உருப்பெற்றதை பற்றியும் பேசணும். பக்தி இயக்கத்தின் வருகைக்கு முன்பு பக்தி என்பதும் மக்களிடையிலான ஆன்மீக நம்பிக்கை என்பதும் எப்படி இருந்தன என்பதற்கு தொல்காப்பியத்திலிருந்து சான்று காட்டி திணைவழி தெய்வங்களை பற்றி குறிப்பிட்டோம். அதுல மாயோன், சேயோன், கொற்றவை, மற்ற இயற்கை தெய்வங்கள், குறிஞ்சி நிலத்திற்கு, முல்லை நிலத்திற்கு, மருத நிலத்திற்கு என்று வெவ்வேறு தெய்வங்கள் இருந்தன. அவற்றினுடைய தன்மைகள் பற்றி பேசணும். அந்த நேரத்தில் மதமாக அவை உருப்பெறவில்லை. நம்ம கீழடியில் பார்த்தது அதுதான். ஒரு நிறுவனமயப்பட்ட மதம்னு எதுவும் இல்லை. கடவுளுங்கிற சொல் கூட அதிகம் பயன்படுத்தப்படல, தெய்வம் பயன்படுத்தப்படுது. இதை தவிர நடுகள் வழிபாட்டு முறை இருந்தது. போரில் சென்று தான் சார்ந்த மக்களுக்காக, குலத்திற்காக உயிரீகம் செய்தவர்களை நடுகள் வைத்து வழிபடுவது தெய்வத்தில் அது ஒரு வகையானுச்சு. அதில் நான் சொல்லும்போது, இந்த சேயோன் பற்றி சொல்லும்போது, சிவந்த நிறமுடையவன்,
அது அன்றைக்கு சிவனுக்குரிய ஒரு பெயராக பயன்படுத்தப்பட்டது. முருகனும் அதே போல சேயோன் தான். முருகன் சிவன் என்பது ரெண்டு வெவ்வேறு தெய்வங்களா இல்லாமல் ஒரே தெய்வமா இருந்துச்சு என்று குறிப்பிட்டேன். இந்த ஆய்வாளர் ஒருத்தர் எழுதியிருக்கிறதன் அடிப்படையில், நான் படித்த நினைவின் அடிப்படையில் சொன்னேன். ஆனால் அதற்கு பிறகு நம்முடைய ஆய்வறிஞர் போ வேல்சாமி அவர்கள் எனக்கு தொலைபேசி செய்து, இல்லை, சிவன் தவிர முருகன் தனி, ஆனா சிவனுக்கு மகன் முருகன், முருகனுக்கு அப்பா சிவபெருமான், முருகனுக்கு அண்ணன் பிள்ளையார் என்கிற கணபதி, இதெல்லாம் தான் இட்டு கட்டியதை தவிர எல்லா திணைகளுக்கும் ஒரு பொதுவான தெய்வமாக முருகன் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தார் என்று அவர் சுட்டி காட்டினார். அப்புறம் அது தொடர்பான சில கட்டுரைகள் புத்தகங்களையும் அனுப்பி வைக்க சொன்னேன், அனுப்பியிருக்கிறாரு. இன்னும் சிலர் இந்த சைவ சித்தாந்தம் தோன்றுவதற்கு அடிப்படையாக இருந்த ஆகமங்கள், அதை பற்றிய சில ஆய்வு நூல்கள் நண்பர்கள் அனுப்பியிருக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் விரிவாக பின்னால் பார்ப்போம். ஆகவே சேயோன் என்பது சிவனை குறிக்கிற சொல்லாகவும், முருகன் அப்படி ஒரு திணைக்கென்று இல்லாமல் எல்லா திணைகளுக்கும் உரிய அறக்கடவுளாகவும் நீதி கடவுளாகவும் இருந்தார் என்ற கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கு. அதை ஏற்றுக்கொண்டு நம்ம மேற்கொண்டு போகலாம். அந்த சிவன் வழிபடுவது, சிவ வழிபாடு என்பது அதற்குரிய அடையாளங்கள், அதற்கான சடங்குகள், இவற்றுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய கருத்தியல் என்ன, ஐடியாலஜி என்ற அடிப்படையில் ஆயும்போது என்ன, எல்லா விதமான நம்பிக்கைகளுக்கும் எல்லா விதமான தத்துவ போக்குகளுக்கும் அடிப்படையாக ஒரு மெய்யியல் இருக்கு. அது அறிவிக்கப்படலாம், அறிவிக்கப்படாமலும் இருக்கலாம். அண்மையில் என்னிடம் ஒரு பேட்டியில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. இந்த அடுத்து வர்ற புதுமலர் இதெல்லாம் அது வருது. அந்த பேட்டி, தமிழ் தேசியத்தின் மெய்யியல் என்ன என்று கேட்டிருந்தாங்க. தமிழ் தேசியம் என்பது அயல் ஆதிக்கத்திலிருந்து விடுபடுவது என்ற பொருளில் எடுத்துக்கொண்டாலும், தமிழ் சமூகத்தை அறம் சார்ந்த ஒரு சமூக நீதி அடிப்படையிலான சமூகமாக கட்டமைப்பது. எனவே தேசியத்திற்கு அடிப்படையான நிகர்மையின் அடிப்படையில் கட்டமைப்பது, தன்னுரிமை, நிகர்மை, தோழமை, லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி, இந்த அடிப்படையிலான ஒரு சமூகமாக உருவாக்குவது, அதுவும் தமிழ் தேசியம்தான். அயல் ஆதிக்கத்தின் கீழ் இருந்து கொண்டு இந்த குறிக்கோள்களை அடைய முடியாது. எனவே இந்த குறிக்கோள்களை அடைவதற்கு விடுமை தேவை. ஒரு உரிமை பெற்ற சமூகமாக இருக்கணும். ஆக இந்த இரண்டு, ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களை போல் இருக்கிற தேசிய விடுதலையும் சமூக நீதி ஆகிய குமுக அறமும், இப்படி ஒரு இலக்கை நோக்கி, பெருங்குறிக்கோளை நோக்கி நடத்தப்படுகிற இயக்கத்திற்கு ஒரு மெய்யியல் அடிப்படை இருக்கணும். அந்த பதில நான் சொன்னேன், பொதுவாக உலகெங்கும், மானிட பரப்பெங்கும் மனிதகுல முன்னேற்றத்திற்காக, சமூக விடுதலைக்காக நடத்தப்படுகிற எல்லா இயக்கங்களுக்கும் அறிவிக்கப்பட்டோ அறிவிக்கப்படாமலோ ஒரு மெய்யியல் உள்ளடக்கம் இருக்கு, ஒரு மெய்யியல் உந்து விசை இருக்கு. அப்படி பார்க்கும்போது பௌத்தத்திற்கும் குறள் நெறிக்கும் எது அடிப்படை மெய்யியலோ அதுதான் இன்றைக்கு விடுதலைக்கும்
குமுகியம் எனப்படுகிற சோசியலிச அமைப்புக்குமான போராட்டத்திற்கும் அதுதான் மெய்யியலாக பயன்படுது. அந்த மெய்யியல் என்ன? இயங்கியல் தான் அந்த மெய்யியல். சில நேரம் அது பொருண்மைய மெய்யியலாக இருக்கலாம், அல்லது கருத்திய மெய்யியலாக இருக்கலாம், இயங்கியலாக இருக்கலாம். அந்த இயங்கியல் தான் அடிப்படை. நிலையாமை என்று வள்ளுவர் சொல்லும்போது அதைத்தான் சொல்றார். அதே கருத்தை தான், அதே இயங்கியலைத்தான் பௌத்தம் தனக்கு அடிப்படையாக துன்பங்கள் போக்கப்பட முடியும், துன்பங்கள் நிலையானவை அல்ல, எதுவுமே நிலையானதல்ல என்ற அந்த கருத்தின் மூலமாக அது வெளிப்படுத்தும். அப்படி பார்க்கிற போது இந்த பக்தி இயக்கம், அந்த பக்தி இயக்கத்தின் ஒரு கூறாக உருவான சைவ சித்தாந்தம், அதற்கும் ஒரு மெய்யியல் இருக்கு, அதற்கும் ஒரு மெய்யியல் அடிப்படை இருக்கு. இந்த இடத்துல ஒன்றை தெளிவுபடுத்தணும். சித்தாந்தம் என்ற சொல்லை எதற்கு வேண்டுமானாலும் பயன்படுத்துறாங்க. அண்மையில் ஒரு கருத்தரங்கத்திற்கு எனக்கு தலைப்பு கொடுக்கும் போது மார்க்சிய சித்தாந்தத்தின் உருவாக்கம் அப்படின்னு கொடுத்தாங்க. நான் சொன்னேன், மார்க்சிய சித்தாந்தம்னு எதுவும் இல்லை. சித்தாந்தம் என்றாலே அது சைவ சித்தாந்தத்திற்கு மட்டும்தான் பொருந்தும். சைவ சித்தாந்தம்னா அப்ப வைணவ சித்தாந்தம்னு உண்டா? இல்ல. சிலர் தவறா அப்படி பயன்படுத்துறாங்க. சைவ சித்தாந்தம் அது வைணவ சித்தாந்தம், அப்புறம் அது வேற ஒரு கருத்துக்கு அது பொறுத்துறாங்க, எதுக்கு வேணாலும். அப்படி இல்லை. இப்போ ஆங்கிலத்தில் இது எல்லாத்துக்கும் ஒரு பொது சொல் ஐடியாலஜி. ஐடியாஸ் ஒரு அமைப்பாக, ஒரு சிஸ்டமாக ஒன்று சேரும்போது அந்த சிஸ்டம் ஐடியாலஜி ஆகுது. இது நம்ம சிவத்தம்பி, கைலாசபதி எல்லாம் பல கட்டங்களில் இதை தமிழில் சொல்ல வேண்டும் என்று ஒரு முயற்சி எடுத்து கருத்தமைப்பு என்று எழுதினாங்க. ஐடியா கருத்து, ஐடியாலஜி கருத்தமைப்பு, சிஸ்டம் ஆஃப் ஐடியாஸ். அது போதலை, ஏன்னா பல இடத்துல சிக்கல் வருது அதுல. அப்ப இப்ப அது ஒரு நிலையாக கருத்தியல் என்று கையாளும். மார்க்சிஸ்ட் ஐடியாலஜின்னா மார்க்சிய கருத்தியல். இன்னொரு பொருள்ல ஐடியாலஜி பயன்படுத்தப்படுது. அது என்னன்னா, பொருளியல் அல்லாத மற்ற துறைகள், அரசியல், கலை இலக்கியம், சமயம், பண்பாடு, இந்த துறைகள்ல அரசியல் அல்லாத மற்றவற்றை எல்லாம் இணைத்து ஐடியாலஜி, கருத்தியல் என்று சொல்றாங்க. ஒரு ஐடியாலஜிக்கல் சூப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா கருத்தியல் மேற்கட்டுமானம். நம்ம புதுசா ஒரு அறிவியலை கற்கும் போது இந்த சொற்களையும் கற்றுக்கொண்டால்தான் அதை முழுசா கத்துக்க முடியும். இப்ப சைவ சித்தாந்தம், வைணவத்திற்கு என்ன, அது எடுத்து படிச்சு பார்த்தோம்னா என்ன தெரியுதுன்னா, வைணவ சம்பிரதாயம், வைஷ்ணவ சம்பிரதாயம். ராமானுஜரை பற்றி எழுதும்போது ராமானுஜரின் வைஷ்ணவ சம்பிரதாயம், சம்பிரதாயங்கிறது நம்ம வெவ்வேறு பொருளை பயன்படுத்துகிறோம், ஃபார்மாலிட்டி மாதிரி பயன்படுத்துகிறோம். ஆனால் சைவ சித்தாந்தத்திற்கு நிகரான வைணவ கருத்து, வைணவ சம்பிரதாயம், ரெண்டு ஒன்றா கூட இருக்கலாம். ஆனால் நாய்க்கு தான் குறைக்குதுன்னு சொல்ல முடியும், பூனை குறைக்குதுன்னு எழுத முடியாது. யானை பிளிருதுன்னு எழுதலாம், அரிமா முழங்குதுன்னு எழுதலாம், புலி உருமுதுன்னு எழுதலாம், நரி ஊளையிடுதுன்னு எழுதலாம். இது எல்லாமே ஓசை தானேன்னு ஒன்றுக்கொன்று மாற்றி எழுத முடியாது. மாற்றி எழுதுவது அந்த மொழி மரபுகளை, மொழி இலக்கணத்தை மீறுவதாகும். எனவே நம்ம இங்க பேசுவது சைவ சித்தாந்தம் பற்றி பேசுறோம். வேற எதுக்கும் அதை கொண்டு போய் பொருத்த முடியாது. சித்தாந்தம்னா சைவ சித்தாந்தம் தான். அதை எடுத்து கொண்டு போய் எல்லாத்துக்கும் நம்ம பயன்படுத்தினோம்னா தப்பா போயிடும். அப்ப
இந்த சைவ சித்தாந்தத்தின் முப்பொருள் இதுதான் நம்ம எடுத்துட்டு இருக்கிற தலைப்பு. இது என்ன முப்பொருள்? நிறைய செய்திகள் மூன்றா வருது. இப்ப கிறிஸ்தவத்தில் அவங்க என்ன சொல்லுவாங்க? பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் அப்படிம்பாங்க. தந்தை அவர்தான் கர்த்தர், லார்டு. அவருடைய குமாரனாகிய இயேசு, அதான் சுதன், பிதா சுதன். இந்த ரெண்டை தவிர ஒன்று இருக்குது, அதுதான் ஹோலி கோஸ்ட், பரிசுத்த ஆவி. இந்த மூன்றும் சேர்ந்தால்தான் கிறிஸ்தவத்தின் மெய்யியல் முழுமைப்படும். நான் கால்டுவெல் நெல்லை மாவட்டத்தில் வாழ்ந்த ஊரை பார்ப்பதற்காக போயிருந்த போது அங்க அவர் கட்டிய ஒரு தேவாலயம் இருக்கு. அது உயரத்தில் ஏற முடியாதுன்னாங்க, ஏறி பார்த்தேன். அந்த கோயில் என்ன கோயில்னா ட்ரினிட்டி. இதை தமிழ்ல சொல்ல முடியாம என்ன பண்றாங்கன்னா திரித்துவம்ங்கிறாங்க. கிறிஸ்துவத்தின் திரித்துவ ஆலயம். கிறிஸ்துவத்தினுடைய ஒரு கூறு, ஒரு அதனுடைய மெய்யியல் ஒரு கோணத்தில் அது திரித்துவமாக இருக்கு. மார்க்ஸ் அவருடைய மூலமுதல் நூல்ல ஒரு வாய்ப்பாடு ஒன்று சொல்லுவார், ட்ரினிட்டி ஃபார்முலான்னு சொல்லுவார். நான் மும்மை சூத்திரம்னு அப்ப எழுதினேன். அது என்ன மும்மை சூத்திரம்? ஒவ்வொன்றுக்கும் ஒரு படைப்பு கூறு இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னா, உழைப்பு அது பொருளை படைக்குது, நிலம் அது நில வாடகையை படைக்குது, மூலதனம் அது லாபத்தை படைக்குது. கேபிட்டல் கிரியேட்ஸ் ப்ராஃபிட், land creates ground rent and labor creates wealth, செல்வம் படைக்குது. ஆனா உண்மையில இது சரியானா இல்லை. ஆனா அதுக்கு ஒரு பேர் கொடுக்கிறார், இப்படி ஒரு கருத்து சொல்லப்படுது, ட்ரினிட்டி ஃபார்முலா. நான் தமிழ்ல அது மும்மைன்னு சொல்றேன். மூன்று அடங்கியது. திருக்குறள்ல ஒரு மும்மை இருக்கு, முப்பால், முப்பால்னு சொல்றோம். அறம் பொருள் இன்பம், இதான் முப்பால். இதுக்குள்ள எல்லாம் அடக்கம். அது ஒவ்வொன்றுமே ஒரு அறம். அது இது எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் முக்கியத்துவம் இருக்கு. எல்லாம் சேர்ந்ததுதான் வாழ்க்கை அமைது. அந்த வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதாக குறள் அமையுது. இல்லை இல்லை, வள்ளுவர் எங்க மதத்தை சேர்ந்தவர், இந்து மதத்துக்காரரு, அவருக்கு சனாதன கொள்கை இருந்துச்சு, அவரு இந்த கடவுளை பத்தி எல்லாம் பேசி இருக்கிறாரு அப்படின்னு அதுக்கு விளக்கம் சொல்லும் போது ஒருத்தர் சொன்னாரு, தர்மார்த்த காம மோட்சம், இதுதான் சனாதன கொள்கை. பார்த்தீங்களா, தர்மம்னா அறம், அர்த்தம்னா பொருள், காமம் என்றால் இன்பம், மோட்சம் என்றால் வீடு. வீடுன்னு நம்ம குடியிருக்கிற வீடு இல்லை, விண்ணுலக வீடு. அது நல்லது செஞ்சா புண்ணியம் செஞ்சா நீங்க அங்க போகலாம், மோட்சத்துக்கு போகலாம். நம்ம சொன்னோம் இல்லையே, 4 இல்லையே, திருக்குறள்ல 4 பால் இல்லை, முப்பால் தான் இருக்கு. அவர் வீடு சேர்க்கல, வீட்டை அடைவது நோக்கம் இல்லை. இந்த உலக வாழ்வு எப்படி அமைத்துக் கொள்வது? அறம் பொருள் இன்பம். இப்போ வாழ்க்கையில் அறத்துடன் வாழணும், அது வாழ்வதற்கான அறம். அரசு அறத்தோடு இருக்கணும், அரசியல் அறம் வேணும். வாழ்க்கைக்கு பொருள் ஈட்ட வேண்டும், அதாவது செல்வம் படைக்கணும்.
ஒரு குடும்ப வாழ்க்கையின் மூலம் மனித குலத்தை பெருக்கணும். இந்த மூணும் தான் சேர்ந்ததுதான் வாழ்க்கை முறை. அதுதான் திருக்குறளின் மெய்யியல். தொடர்ந்து மாற்றத்துக்குள்ளாவதனால்தான் அது இயங்கியலா இருக்கு. அவரு அரசனுக்குன்னு சொன்னதெல்லாம் இன்னைக்கு அமைச்சருக்கு பொருந்தும், ஆள்வோருக்கு பொருந்தும், அதிகாரிக்கு பொருந்தும். அப்படி ஒவ்வொன்றிலையும் ஒரு மும்மை இருக்கிற மாதிரி நாம் சைவ சித்தாந்தத்தினுடைய மும்மையை தெரிந்து கொண்டால் அந்த ஒரு மெய்யியலை, சைவத்தினுடைய மெய்யியலை நாம் புரிந்து கொள்வது மட்டுமல்ல, நாம் பார்க்கிற வெவ்வேறு விதமான மெய்யியல்கள் எல்லாத்தையும் புரிந்து கொள்ளலாம். இவரு நம்ம அந்த தாங்கையினுடைய மருமகன் ஒருத்தர் இருந்தார், ஏதோ ஒரு தேஷ்பாண்டேன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு புத்தகம் எழுதி அது ஒரு சர்ச்சைக்குரியதானுச்சு. புத்தகத்தினுடைய தலைப்பு பிலாசபி ஆஃப் வேதாந்தா. இது சித்தாந்தம்னா அது வேதாந்தம். சித்தாந்தம் வேதாந்தம் எல்லாம் ஒண்ணு கிடையாது, ஒவ்வொன்றும் வெவ்வேற. வேதாந்தம் அப்படின்னு சொல்வதன் மூலமாக அவங்க என்ன பண்றாங்க, வேதம்தான் இறுதியான உண்மையை தருகிறது. சித்தம் என்பது நமக்கு தெரியும், வில், மனம், மனத்திற்பம். மனது ஆராய்ந்து என்ன முடிவை எடுக்கிறதோ அந்த முடிவுதான் சித்தாந்தம். அதுதான் இறுதி. சிந்தனையில் கிடைக்கிற முடிவுதான் இறுதி. அந்தம் என்பது முடிவை குறிக்கும். அதை சைவம் சிவனை முழுமுதற் கடவுளாக கொண்டு ஆன்மாக்கள் விடுதலைக்கு வழிகாட்டுகிற ஒரு கோட்பாடு தான் சைவ சித்தாந்தம். சிவனை முழுமுதற் கடவுளாக கொள்ற காரணத்தினால் அந்த சித்தாந்தம் சைவம் என்று அழைக்கப்படுகிறது. வேதங்களை அறிவின் இறுதி பெட்டகங்களாக கருதும் போது அது சித்தாந்தம் அல்ல, அது வேதாந்தம். வேதாந்தத்தினுடைய மெய்யியல் அப்படி இருக்கு. இந்த வேதாந்தம் சைவ சித்தாந்தத்தை முக்கியமான கோட்பாடுகள் 3 இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, முப்பொருள், 3 கூறுகள். அந்த இன்னைக்கு சிவபெருமான் படத்தை போட்டிருந்தாங்க இந்த விளம்பரத்தில். அதில் இந்த கையில் அவர் ஏந்தி இருக்கிற சூலாயுதம் எப்படி இருக்கு, மும்முனைகள் கொண்டது. மும்முனைகள் கொண்டது, 3 முனை இருக்கு. பார்ப்பனியத்தை பற்றி நான் சொல்றது உண்டு, அது மும்முனை சூலாயுதத்தை போன்றது. அது என்னென்ன, தர்மா, கர்மா, தண்டம். தர்மம், கர்மம், தண்டம் தான் அந்த 3 முனைகள். வர்ண தர்மத்தின்படி நீ எந்த சாதியில் பிறந்தாயோ அந்த தொழிலை செய், எந்த வர்ணத்தில் பிறந்தாயோ அந்த வேலையை செய். ஏன் அப்படி ஒன்று விதிக்கப்பட்டிருக்குதுன்னா, கர்மம், சென்ற பிறவியில் நீ செய்த கர்ம வினை பயன் இப்ப அவனுடைய வாழ்க்கையை, வேலையை தீர்மானிக்கிறது. இந்த கர்ம வினை விளைவாக வரக்கூடிய அந்த தர்மத்தை நீ கடைபிடிக்கலன்னா, பிறப்பின் அடிப்படையிலான தொழில் தர்மத்தை நீ கடைபிடிக்க தவறினால் அது தண்டனைக்குரிய குற்றம். அதுதான் தண்டம். இந்த அமைப்பை, வர்ணசாதி அமைப்பை ஆதிகாலம் தொட்டு, ஆதிகாலத்துக்கு அனாதிகாலம் தொட்டு இருந்து வருகிற இந்த அமைப்பை, அதாவது சனாதனமாக இருக்கிற இந்த அமைப்பை மீறக்கூடாது. அதுக்குதான் இது நியாயப்படுத்துவதற்கான கொள்கை. அதை மீறினால் நீ தண்டிக்கப்படுவாய், பல வகையில் தண்டிக்கப்படுவாய். இதுக்கான தண்டனை கோட்பாடுகள்லாம் இருக்கு. அதுபோல சைவ சித்தாந்தத்தினுடைய முப்பொருள் 3 வகையான கூறுகள் இருக்கு.
முக்கூறுகள்னு வச்சுக்கலாம், மும்மைன்னு வச்சுக்கலாம். ஆனால் எல்லாரும் சைவ சித்தாந்தம் பற்றி எழுதுறவங்க எல்லாம் அந்த முப்பொருள்கள்னு தான் எழுதுறாங்க. அதனால் நானும் அந்த முப்பொருள்ங்கிறத பயன்படுத்துகிறேன். முப்பொருள் என்ன? 1 பதி, 2 பசு, 3 பாசம். இதுக்கெல்லாம் என்ன பொருள்னு நம்ம விளங்கி கொள்ளணும். பதி என்பது தலைவனை குறிக்கும். இப்போ உமாபதி அப்படின்னு வருது பாருங்க, உமையின் தலைவன், அது இறைவனை குறிக்கிற சொல். இப்போ ராஷ்டிரபதி தேசத்தின் தலைவன், அதிபதி. அப்ப இந்த பதி என்பது இறைவன். அந்த இறைவன் யாரு? இங்க சைவ சித்தாந்தத்தில் அந்த இறைவன் அனைத்து உயிர்களுக்கும் தலைவனாகிய சிவபெருமான். அவன் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, ஒரு குடும்பத்திற்கு மட்டுமல்ல, ஒரு குலத்திற்கு மட்டுமல்ல, அனைத்து உயிர்களுக்கும் அவனே தலைவன், நித்தியமான தலைவன், எங்கும் நிறைந்திருப்பவன், அனைத்து வல்லமைகளும் படைத்தவன். அவன் ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிபிரசன்ட், ஆம்னிஷியன்ட். எல்லா விதத்திலும் அவன் எங்கும் நிறைந்திருப்பவன், எல்லாவற்றையும் படைத்திருப்பவன், எல்லாமே செய்ய வல்லவன். இந்த பதி என்பது சைவ சித்தாந்தத்தினுடைய முதற்கூறு. இரண்டாவது, இந்த இறைவனால் படைக்கப்பட்ட இந்த ஆன்மாக்கள், இந்த ஆன்மாக்கள் நாங்கள் யாரால் படைக்கப்பட்டோம் என்பதை உணராமல் சிற்றறிவு கொண்டு அலையும் போது, இறைவனை அறியாதவர்களாக இருக்கும்போது, அவர்கள் ஆசாபாசங்களுக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கும்போது அவர்கள் பசு எனப்படுறாங்க. அதான் உயிர், சிற்றுயிர் அவங்க. மூன்றாவது பாசம். இந்த அறியாமையில் உயிர்களை கட்டி போட்டிருக்கிற 3 கட்டுகள் அல்லது 3 தலைகள் இருக்கு. அடிமை தலைங்கிறோம் இல்லையா, விலங்குகள், அதை மலங்கள் என்று குறிப்பிடுறாங்க. அதுக்குதான் பாசம்னு பேர். 3 மலங்கள் இருக்கு. 1 ஆணவம், 2 கண்மம், 3 மாயை. ஆணவம் என்றால் நான், எனது என்ற அகந்தை. அப்புறம் கண்மம், நீ கர்மங்கிறத கண்மம்ங்கிறாங்க, நல்வினை தீவினையால் ஏற்படுகிற பயன்கள். அது ஒரு மலம். மாயை, உலகியல் இன்பங்கள் மீது பற்றுதலை உண்டாக்கக்கூடியது. நீங்க பார்த்தீங்கன்னா இந்த திருவிளையாடல் படத்துல நிறைய துண்டு துண்டா ஏபி நாகராஜன் காட்சிகள் எடுத்திருப்பார். அதுல ஒருத்தர் எப்படி மயங்கறான், அப்புறம் இறைவன் அவனை மீட்கிறாரு. இதனுடைய பிறவியினுடைய பயனை உணராமல் இருக்கிறவன், அகந்தை கொண்டவனுடைய அகந்தையை அவர் அழிக்கிறது. இதெல்லாம் கதைகளா கொண்டுட்டு வருவாங்க. ஆணவம், கண்மம், மாயை ஆகிய இந்த மலங்கள். இறைவனுக்கு 5 தொழில்கள் இருக்கு. இப்போ நம்ம சாதாரண பேச்சில் அந்த ஆக்கல், அழித்தல், காத்தல்னு பிரிச்சிருவாங்க. ஆனால் மொத்தத்தில் இந்த ஆக்குதல், படைத்தல், உலகத்தையும் உயிர்களையும் படைத்தல் பதியினுடைய ஒரு பணி. 2 காத்தல், அதுதான் இந்த பிரம்மாவோட வேலை, விஷ்ணு பிரம்மா. அப்புறம் அழித்தல், இது உலகத்தை ஒடுக்குதல், ஒடுக்கினா மீண்டும் படைப்பதற்காக ஒடுக்குதல். அப்புறம் மறைத்தல், உயிர்களின் ஆணவ மலத்தை மறைத்து உலகியல் அனுபவங்களை கொடுத்தல். 5 அருளல், உயிர்களின் பக்குவ நிலை அறிந்து வீடு பேறு அளித்தல். இதிலே முக்தியை கொண்டு வந்துடுறாங்க. இந்த ஆன்மாக்கள் இறைவனை அடைவதற்கு 4 நிலைகளில் வழிபட வேண்டும் என்று சைவ சித்தாந்தம் கூறுகிறது. சரியை என்றால் கோயில் திருப்பணி, பூப்பறித்தல், இந்த வேலையெல்லாம் செய்யறது. அதாவது இறைவனுக்கு அடிமையாக நின்று தொண்டூழியம் செய்தல். கிரியை, தூய மனதுடன் பூசிக்கிறது. இது மைந்தர் நிலை, இறைவனுக்கு மகன் என்ற நிலையில் இருப்பது. யோகம், மனதை ஒருமுகப்படுத்தி தியானித்தல், இது சகாய மார்க்கம். ஞானம், ஞானம் என்றாலே நமக்கு தமிழ்ல அறிவுன்னு சொல்லிடலாம்.
ஆனால் உண்மையில ஞானம்னு அவங்க சொல்லும் போதெல்லாம், ஞானம் மெய்ஞானம் என்று சொல்லும் போதெல்லாம் இறைவனை அறிந்து அவனோடு ஒன்று கலத்தல். இது சான் மார்க்கம். இது தலைவன் தலைவிக்கு இடையில் ஏற்படக்கூடிய ஒரு நிலை. நம்ம கூட மார்க்சிய மெய்ஞானம் ஒரு காலத்தில் எழுதினாங்க, ஒரு புத்தகமே வந்துச்சு. ஜார்ஜ் பொலிட்சருடைய புத்தகத்துக்கு பேர் என்ன? மார்க்சிய மெய்ஞானம். ஆனால் அது மெய்ஞானம் என்பது எப்பயுமே ஆன்மீகத்தில் இறைவனை அறிதல்னு பொருள். அவங்க அதைத்தான் மெய்ஞானம்னு குறிப்பிடுறாங்க. மெய் அறிதல், மெய் அறிவு, நம்ம அதை இப்போ மெய்யியல்னு குறிப்பிடுறோம். அப்போ இதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய இதை சொல்லக்கூடிய நூல்கள், திருமுறைகள், 12 திருமுறைகள். நான் ஏற்கனவே பக்தி இயக்கம் பற்றி பேசுகிற போது இந்த 12 திருமுறைகள் எழுதியவர்களை சொன்னோம். தேவாரம், திருவாசகம், பெரிய புராணம், இதுதான் பக்திக்கு அடிப்படையாக இருப்பது. இன்னொரு வகை இருக்கு. அது இந்த சித்தாந்தத்தை எடுத்து சொல்லக்கூடிய மெய்யியல் நூல்கள், சாத்திரங்கள். மெய்கண்ட தேவர் எழுதிய சிவஞான போதம், சிவஞான சித்தியார், திருவந்தியார் போன்ற 14 நூல்கள் இந்த சைவ சித்தாந்தத்தை விளக்கி இருக்கு. நிறைய நூல்கள் இருக்கு. நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா சைவ சித்தாந்தத்தின் அடிப்படைகள், சைவ சித்தாந்தம் ஒரு அறிமுகம் என்று சுருக்கமான விரிவான நிறைய நூல்கள் தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் வெளிவந்திருக்கு. நிறைய நூல்கள் வந்திருக்கு. இப்போ நம்ம அவ்வளவு தூரம் சிரமப்பட வேண்டாம். நம்ம இங்கே சுருக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, சைவ சித்தாந்தத்திற்கென்று இருக்கக்கூடிய மெய்யியல் தான், சைவ சித்தாந்தத்திற்கென்று இருக்கக்கூடிய அந்த மெய்யியலினுடைய முப்பொருள் என்பதுதான். அந்த மூன்றையும் நம்ம சரியா புரிந்து கொண்டோம்னா எல்லாத்தோடையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். பதி, பசு, பாசம். பதி என்பது இறைவனாகிய சிவபெருமான். பசு என்பது அறியாமையில் இருக்கிற ஆன்மாக்கள், சிற்றறிவு கொண்ட ஆன்மாக்கள். பாசம் என்பது அவர்களை கட்டி போட்டிருக்கிற மலங்கள், தலைகள். இப்படித்தான் அது சொல்லி கொடுக்குது. இதிலிருந்து விடுபடுவதுதான் உங்களுடைய நோக்கம். அதுக்கு இது வழிகாட்டுதுன்னு சொல்லுங்க. இதுக்கு நேர் மாறான, சைவ சித்தாந்தத்திற்கு நேர் மாறான இன்னொரு கருத்து இருக்கு. அது வேதாந்தம். சித்தாந்தம் அல்ல, அது வேதாந்தம். பெரிய வேதாந்தம் பேசலான்னு வருவாங்க. அது வேதத்தை அடிப்படையாக கொண்டது. அப்ப இது ஒரு மெய்யியல் என்றால் அது இன்னொரு மெய்யியல். இந்த வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிற கட்டளைகள், வேதம்ங்கிறது எல்லாம் ஒரே மாதிரியா இல்லை. 4 வேதங்கள் சொன்னாலும் இந்த வைதீகத்திற்கு ரொம்ப அடிப்படையாக இருக்கக்கூடிய வேதம் என்பது ரிக்வேதம் தான். அதில் தான் பிரகஸ்பதி வர்றாரு. இந்த பிரகஸ்பதி வழியாகத்தான் சாதி அமைப்பு படைக்கப்படுது. சாதி அமைப்பு வருவதற்கு அடிப்படையாக இருப்பது தலையிலிருந்து பிறந்தவன், தோளில் பிறந்தவன், இடுப்பில் பிறந்தவன், பாதத்தில் பிறந்தவன் எல்லாம் ரிக்வேதத்தினுடைய புருஷ சூக்தத்தில் வரக்கூடியதுதான். ஆனால் இந்த வேத கட்டளைகளின் பெயரால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஏராளமான வேள்விகளை செய்தார்கள். அவங்க வழிபாட்டு முறையே வேள்விகள். விலங்குகளை அந்த தீயில் போட்டு கொள்ளுதல். இது காலப்போக்கில் வேதங்களின் மதத்தை பலவீனமடைய செய்தது. அது மக்களுக்கு இழப்பானுச்சு. எனவே இந்த வேத மதத்தை எதிர்ப்பதற்கு ஒருவர் தேவைப்பட்டார். அவர்தான் கௌதம புத்தர். பௌத்தம் தழைத்த பிறகு வேத மதம் நலிவுற்றது. இப்படி போட்டு வேள்வியில் விலங்குகளை எரித்தல், செல்வத்தை அழித்தல் என்பதற்கு எதிராக புத்தர் அகிம்சையை வலியுறுத்தினார். இரண்டாவது, இந்த சூழ்ந்திருக்கிற யதார்த்தம், அதில் ஏற்படுகிற ஆசைகளிலிருந்து விடுபட்டு அதை அவர் நிர்வாணம் அடைதல்னு சொன்னார். நீத்தார், அவங்க தான் நீத்தார். வள்ளுவருடைய குரல்ல வருது பாருங்க ஒரு அதிகாரம், நீத்தார். அப்படி நீத்தார் என்ற நிலையை அடைதல், அதுதான் இறுதி இலக்கு. இந்த கருத்து வலுப்பெற்ற போது, ஏன்னா பௌத்தம் இப்ப நம்ம மேல சொன்ன பதி பௌத்தத்தில் கிடையாது. பௌத்தத்தினுடைய கருத்து அல்ல, பௌத்த கருத்து அல்ல. பதி ஒரு படைப்பு கடவுள்னு யாரும் கிடையாது.
உலகம் படைக்கப்பட்டதா என்ற கேள்விக்கு படைக்கப்பட்டதாக இல்லை, தொடர்ந்து மாற்றத்திற்கு உள்ளாகி கொண்டே இருக்கு. படைக்கப்பட்டதுன்னா இயல்பா எழக்கூடிய கேள்வி என்ன? எதிலிருந்து படைக்கப்பட்டது? சாதாரணமா என்ன செய்வாங்க, கடவுள் கருத்தை நியாயப்படுத்துவதற்காக ஒரு பானை, குயவன் செய்த பானை, ஒரு தச்சன் செய்த இருக்கை, ஒரு சிற்பி வடித்த சிலை, இப்படி ஒவ்வொன்றுக்கும் உழவன் விளைத்த நெல், ஒரு படைப்பாளி இருப்பது போல இந்த மிகப்பெரிய அண்டத்திற்கு, இந்த உலகத்திற்கு ஒரு படைப்பாளி வேண்டியது இல்லையா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புவார்கள். புத்தரும், புத்தருக்கு முன் கபிலரும், இன்னைக்கு நாமும் எழுப்பக்கூடிய கேள்வி என்னன்னா, பானையை குயவன் செய்தான், சிலையை சிற்பி வடித்தான் என்றால் அந்த குயவனை செய்தது யார்? சிலை வடித்த சிற்பியை வடித்தது யார்? அப்ப பானைக்கும் சிலைக்கும் ஒரு படைப்பாளி வேண்டும் என்றால் குயவனுக்கும் சிற்பிக்கும் ஒரு படைப்பாளி வேண்டும் இல்லையா? அப்ப அவனை படைத்தவன் என்று போய்கொண்டே இருந்தால் அதுக்கு முடிவே இல்லை. அறிவு சார்ந்தும் அறிவியல் சார்ந்தும் ஒரு முடிவு அதிலிருந்து என்ன கிடைக்குதுன்னா, படைப்பு என்ற ஒன்றே இல்லை, படைத்தவன் என்று யாரும் இல்லை. இது புத்தருக்கு முன்பு கபிலன் சொன்னாரு. புத்தர் அந்த கருத்தை ஏற்றார். இரண்டாவது, கடவுள் படைத்தாரா இல்லையா என்ற விவாதத்தை விட, கடவுள் படைத்திருந்தாலும் படைக்கவில்லை என்றாலும் இந்த மனித வாழ்க்கையினுடைய துன்பங்களுக்கு என்ன காரணம், அந்த துன்பங்களை போக்குவது எப்படி என்பதுதான் நமக்கு முன்னால் இருக்கிற வினா. எனவே படைத்தாலும் படைக்கவில்லை என்றாலும் அது முக்கியம் இல்லை. படைத்தான்னு சொல்றதுக்கு நம்ம கிட்ட ஆதாரம் இல்லை, எனவே நம்ம படைத்தான்னு சொல்லல. இதான் பௌத்தம், புத்தத்தினுடைய கோட்பாடு. இருக்கிற எல்லா சமயங்களிலும் படைப்பு கடவுளுக்கு ஒரு இடம் கொடுக்காத ஒரே ஒரு சமயம் பௌத்தம் தான். எனவே அவருக்கு இந்த படைப்பு கடவுளின் மனமகிழ்ச்சிக்காக விலங்குகளை தீயில் போட்டு எரித்தல் என்ற கருத்தை எதிர்ப்பது எளிதாக இருந்துச்சு. இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் எல்லாமே இயங்கிக் கொண்டிருக்கு, இயங்காமல் இருப்பது எதுவுமே இல்லை. பழையன கழிந்து கொண்டும் புதியன புகுந்து கொண்டும் இருப்பதுதான் இயற்கையா இருக்கு. இயக்கம் தான் இயற்கை. பொருள் இருக்கிறது என்றாலே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றுதான் பொருள். இயங்கா பொருள் பொருளே இல்லை. இயங்கும் பொருள்களை உள்ளடக்கிய இயங்கும் உலகமாக, இயங்கும் பிரபஞ்சமாக, இயங்கும் அண்டமாக இருக்கிறது உலகம். எனவே இந்த சைவ சித்தாந்தத்தில் படைப்பு கடவுளுக்கு இடம் உண்டு, பௌத்தத்தில் இல்லை. பௌத்தத்திற்கு எதிரில் இந்த வேதங்களின் அடிப்படையிலான சடங்குகள், வேள்விகள் தோல்வியுற்ற போது இதிலிருந்து அவற்றை மீட்பதற்கு, பௌத்த மதத்தை எதிர்த்து வெல்வதற்கு சங்கராச்சாரியார் அவதரிக்கிறார். ஆதிசங்கரர் அவதரிக்கிறார். அவர் என்ன பண்றாரு? உபனிஷத்துகளுக்கு உயிரூற்றார். வேத இலக்கியங்களினுடைய அதிகாரத்திற்கு புத்தீர் கொடுக்கிறார். பௌத்த கோட்பாட்டை எடுத்து போடாததற்கான ஆயுதங்களாக அவற்றை பயன்படுத்துகிறார். ஏன்னா அவர் என்ன பண்ணார்னா,
இந்த ரெண்டாவது ஒன்று வந்துச்சு பாருங்க சைவ சித்தாந்தத்தில். என்ன கோட்பாடு? இறைவனை அறியாமல் அற்ப உயிர்கள் சிற்றறிவு கொண்டவர்கள் இருக்கிறாங்க. ஆனா எல்லா ஆன்மாக்களும் ஒன்றுதான். பரமாத்மாவினுடைய ஒரு வடிவம், வெளிப்படுகிற வடிவம் தான் ஜீவாத்மா. எனவே ஆன்மாக்கள் இரண்டில்லை, இரண்டு வகை ஆன்மாக்கள் உண்டு. ஒன்று ஜீவாத்மா, இன்னொன்று பரமாத்மா என்ற கருத்து துவைதம் எனப்பட்டது. துவைனா இரண்டு, துவிபாஷினா இரண்டு மொழி தெரிந்தவன், துவிஜன் என்றால் இரண்டு முறை பிறந்தவன், துவிச்சக்கர வண்டினா இரண்டு சக்கரம் உண்ட சைக்கிள். இது என்னது? துவைதம். ஜீவாத்மா பரமாத்மான்னு ரெண்டு ஆத்மாக்கள், இப்படி ரெண்டு இல்லை. இது யாருடைய கருத்து? ஆதிசங்கருடைய கருத்து. அதுதான் அத்வைதம். எனவே நீ சாமியாரா இருந்தாலும், அவன் சீடனா இருந்தாலும், நீ கற்று தெளிந்த வித்தகனாக இருந்தாலும், நீ பாமரனாக இருந்தாலும், எல்லாரும் ஒரே ஆத்மா தான். ஏன்னா எல்லாமே கடவுளினுடைய ஆத்மாவினுடைய வெவ்வேறு வடிவங்கள் தான். இந்த அத்வைதத்தை இன்னும் கொஞ்சம் வளர்த்து கொண்டு போய் எல்லாரையும் ஒண்ணுன்னு எப்படி சொல்ல முடியும்? கடவுள் ஒரு தனி சிறப்பான ஒரு ஆத்மா, இதெல்லாம் அப்படி இல்லைன்னு சொல்லி அத்வைதத்துக்குள்ள ஒரு சிறப்பு அத்வைதத்தை கற்பித்தவர் ராமானுஜர். அது வைணவ பாரம்பரியத்துக்குள்ள வந்துருது. அதுதான் விசிஷ்டாத்வைதம். இவர் கொண்டு வந்து இதை சொல்லி, அப்ப இதெல்லாம் எப்படி இருக்குது, எப்படி இயங்குது? பௌத்தம் சொல்றது போல எல்லாமே நிலையற்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர் சொன்னாரு, இல்ல மாயை, நாம் இப்படி நினைச்சுக்கிட்டா அப்படி இருக்கும், இல்லைன்னா அப்படி நினைச்சுக்கிட்டா அப்படி போயிடும். இரவு நேரத்தில் நீங்கள் கொல்லைப்புறத்திற்கு எழுந்து செல்லுகிற போது அங்கு ஒரு கயிறு தொங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் அந்த கயிற்றை பார்த்து பாம்பு என்று அஞ்சி ஓடி வந்து விடுகிறீர்கள். அது கயிறா பாம்பா என்பது உங்கள் பார்வையை பொறுத்தது. எனவே உண்டு என்றால் உண்டு, இல்லை என்றால் இல்லை. இதெல்லாம் மாயைகள். இது ஆதிசங்கருடைய கருத்து. அவர் அதனால என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மறைவான புத்தர், பிரசன்ன பௌத்தர் என்று அவருக்கு பட்டம் கொடுத்தாங்க. அது நம்ம பின்னால நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த வேதாந்தத்திற்கும் சைவ சித்தாந்தத்திற்குமான மோதல் போராட்டம் எதை குறித்தது, எப்போ வந்துச்சு சைவ சித்தாந்தம்? இப்போ ராஜராஜ சோழன் காலத்தில், அதாவது பிற்கால சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் சிவன் பெருந்தெய்வமாக வழிபாடு செய்யப்பட்டான். தஞ்சை பெரிய கோயில் உண்டாக்கப்பட்டது. அவர் நம்பியூர் நாண்டியா, நம் பேர் மறந்துட்டேன், நாராயணனா, அவரை அழைத்து கொண்டு போய் தில்லை கோயிலில் தீட்சிதர்கள் மறைத்து வைத்திருந்த திருமுறைகளை ராஜராஜ சோழன் மீட்டு வந்தான். சைவம் தழைத்தது, சிவபக்தி ஓங்கியது. சிவன் கோயில்கள் கற்றளிகள் எனப்படுகிற கல்லாலான கோயில்கள் எல்லாம் கட்டப்பட்டன. பௌத்தம் சமணம் பின்னுக்கு போடுச்சு. ஆனால் இன்னமும் அது சைவ சித்தாந்தம் என்ற ஒரு மெய்யியலாக அப்ப உருப்படல. ஏன்னா சோழ பேரரசு காலத்தில் சைவ சித்தாந்தம் படைக்கப்படவில்லை. அப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? ஆரிய பார்ப்பனர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு பிரம்மதேயங்களும் சதுர்வேதி மங்களங்களும் எடுத்து வழங்கி அவர்களை வளர்த்து விட்டாங்க. ஏன்னா இவெல்லாம் வேதத்தில் விற்பனான், அவங்களுக்கு கிராமங்கள் வழங்கினாங்க, 4 வேதங்களை பயின்றவர்களுக்கு ஊரை கொடுத்தாங்க. இதெல்லாம் ராஜராஜ சோழன் செய்தான். அதே நேரத்தில் நம்ம இந்த வகுப்பு தொடரில் தொடக்கத்தில் நம்ம
கராஷிமா, நொபுரு கராஷிமாவினுடைய தென்னிந்திய வரலாற்றை எடுத்து படித்தோம். அவர் கல்வெட்டுகள் ஆய்வின் அடிப்படையில் அவர் சில முடிவுகளை நமக்கு காட்டினார். இந்த முடிவுகள் என்ன? சோழ பேரரசு பிரம்மதேயங்களை மட்டும் கொண்டிருக்கல, அதுல இன்னொன்று என்ன இருந்துச்சு, வேளாண் கிராமங்கள் இருந்தன. அந்த வேளாண் கிராமங்கள் வேளார்களை தோற்றுவித்தன. அவர்களுக்கு நிலம் தரப்பட்டது. ரெண்டு விதமான ஆதிக்கங்கள் உருவானிச்சு. ஒன்று பார்ப்பன நிழக்கிழார்களின் ஆதிக்கம், இன்னொன்று வேளாளர்களுடைய ஆதிக்கம். மற்ற சாதிகள் அவங்க வேளாளராகவே இருந்தாலும் கூட இவர்களுக்கு அடிமைப்பட்ட நிலையில் இருந்தாங்க. இவர் இன்னும் சொல்ல போனால் அடிமை முறை கூட அப்போது நிலவியது என்று ராசு ஒரு ஆய்வில் சொல்றார். நம்ம ஈரோடு புலவர் ராசு சொல்றார். இதுதான் வெள்ளாள மேலாதிக்கமும் பார்ப்பனியமும் கலந்திருந்த ஒரு நிலை. அது இப்போ ரெண்டு வகையான அடித்தளம் இருந்துச்சு ராஜராஜ சோழனுடைய ஆட்சிக்கு. இந்த பிராமணர்கள் பார்ப்பனர்களுடைய நிலக்கிழார்கள், இன்னொரு பக்கம் வெள்ளாள நிலக்கிழார்கள், இவர்கள் இருந்தாங்க. அப்போதே பிராமணர்களுக்கு இம்பியூனிட்டி இருந்துச்சு. அதாவது அவங்க குற்றம் பண்ணாலும் அவங்களை தண்டிக்க முடியாது என்ற ஒரு நிலை இருந்துச்சு. அதுக்கு ஒரு உதாரணம் தான் அந்த ஆதித்த கரிகாலனை கொலை செய்தவர்களை அவர்கள் கொலைத்தலனை வழங்காமல் ஊரை விட்டு வெளியேற்றுகிற நிகழ்ச்சி என்று எடுத்து காட்டுவார். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆட்சி முறை இருந்ததால் தான் அவர் எப்படி போற்றப்பட்டார்னா, அவர் அந்த சிறந்த வேத விற்பனர்களான பார்ப்பனர்கள் சர்மாக்கள் என்று அழைக்கப்பட்டது போல சத்திரிய கலன்களை சிறப்புற செய்தவர்கள் அவங்க வர்மாக்களா இருந்தாங்க. அவங்க ஷர்மாக்கள், இவங்க வர்மாக்கள். ராஜராஜ சோழனுக்கு அருள்மொழி வர்மன் என்ற ஒரு பெயர் அதனால தான் கிடைச்சிச்சு. இப்படித்தான் அந்த ஆட்சி முறை. அதில் தான் இந்த பிராமணர்களுக்குடனான போட்டியில் ஒரு சைவ சித்தாந்த கருத்து மெல்ல துளிர் விட்டது. அது வரைக்கும் அது வந்துடல. ஏன்னா இந்த பிராமணர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த வேளாள சாதியினரை சூத்திரர்களா இல்லாமல் சற்சூத்திரர்களாக ஏற்றுக்கொண்டு மற்ற ஜாதிகளிடையே தொண்டூழியத்துக்குரிய மனப்பாங்கை ஏற்படுத்தினாங்க. அப்ப ஆதிக்க ஜாதிகள் இரண்டு இருந்துச்சு. ஒன்று வேளாளர்கள், இன்னொன்று பிராமணர்கள். ராஜராஜ சோழன் உள்ளிட்ட மன்னர்களுடைய கல்வெட்டுகள்லையும் பிராமணர்கள் போன்ற இவர்களுக்கெல்லாம் தண்டனை விலக்களிக்கப்பட்டு சொல்லுது. இந்த வெள்ளாள பிராமண உறவு, இந்த ரெண்டு பேருடைய தலைமையில் எல்லா சாதிகளையும் ஒன்றுபடுத்தியதாக இந்த ராஜராஜ சோழன் ஆட்சி இருந்துச்சு. அந்த காலத்தில் தான், அதை அடுத்து வந்த காலத்தில் தான் பக்தி இயக்க வரலாற்றை அடிப்படையாக கொண்டு ஒரு முக்கியமான பக்தி இலக்கியம் உருவானுச்சு. அதுதான் பெரிய புராணம். அது குலோத்துங்க சோழனுடைய காலம். குலோத்துங்க சோழனுடைய அரசவையில் அமைச்சராக இருந்த சேக்கிழார் தான் பெரிய புராணத்தை படித்தார். இந்த பெரிய புராணம் என்ற படைப்பு தான் பார்ப்பனர்களுக்கும் வேளாளர்களுக்குமான இணக்கத்தை காட்டக்கூடிய ஒரு படைப்பு. ஏன்னு சொன்னா, அந்த வேளார் சாதியை புனிதமானது என்று காட்டிய பிராமணர்களுக்கான நன்றி கடனாக பெரிய புராணம் பிராமணர்களை போற்றியது. வெள்ளாளர்கள் எந்த சாதிய வர்க்கத்திடம் இருந்து அதிகாரத்தை கையகப்படுத்தி கொண்டார்களோ அந்த வணிக தரப்பானுடைய நலன்களை மேலாதிக்கத்தின் பேணி பாதுகாக்கும் பொறுப்பையும் அந்த படைப்பு வெளிப்படுத்தி இருந்தது. இது உங்களுக்கு இந்த திருவிளையாடல் புராணத்தில் வருது, திருவிளையாடல் கதையில் வருது. சிவபெருமானே இறங்கி இவர்களுக்கெல்லாம் என்ன சேவைகள் செய்தார், எல்லோரும் எப்படி ஒன்றுபடுத்தி வைத்திருந்தார் என்பதையெல்லாம் காட்டலாம். சில நேரம் இதை ஒப்பிட்டு சொல்றதா இருந்தால், வணிக சமுதாயத்திற்கும் நிலக்கிழாரிய சமுதாயத்திற்கும், நிலக்கிழாரிய சமூகம் கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்திருந்த காலத்தில் அவர்களுக்கிடையிலான முரண்பாடு தான் யூதர்கள் மீதான தாக்குதலாகவும் வெறுப்பாகவும் மாறியது. ஷேக்ஸ்பியருடைய படைப்புகளில் யூதர்கள் வணிக மோசடிக்காரர்களால் சித்தரிக்கப்படுவது இந்த பின்னணியில் தான்.
அது யூத கிறிஸ்தவ முரண்பாட்டினுடைய ஒரு குறியாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட முரண்பாடு இந்த சோழ சமுதாயத்தில் உருவாகல. எனவே பிராமணர்களுக்கும் இந்த வேளாளர்களுக்குமான ஒரு சமரசமாக இது நடத்தப்பட்டது என்று அவர் சொல்றார். பெரிய புராணத்தை ஆதாரம் காட்டி நிறைய ஆய்வு கட்டுரைகள் அப்படி வந்திருக்கு. அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா சைவம் சித்தாந்தம் பற்றி தமிழ்நாட்டிலேருந்து மட்டுமல்ல, இலங்கையிலிருந்து ஏராளமான கட்டுரைகளும் ஆய்வுகளும் வந்திருக்கு. இப்போ இந்த நிலை எப்போ மாறுது, எப்போ முரண்பாடாகுது என்று சொன்னால் அது விஜயநகர சாம்ராஜ்யத்தில் தான் வருது. தமிழ்நாட்டுடைய பெரும்பகுதி விஜயநகர பேரரசு ஆட்சியின் கீழ் வந்தபோதுதான் வெள்ளாளர் இரண்டாம் நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. தமிழும் அப்படி தள்ளப்பட்டது. ஏன்னா தெலுங்கும் வடமொழியும் தான் விஜயநகர சாம்ராஜ்யத்தில் ஆளும் மொழிகளா இருந்துச்சு. வெள்ளாளர்களை காட்டிலும் பிராமணர்கள் தான் முக்கியத்துவம் பெற்றாங்க. புதிய நிலப்பரப்புகள் தெலுங்கு வம்சாவளியிலிருந்து தோன்றினாங்க. வேதாந்தமும் சமஸ்கிருத மொழியும் மேலாண்மை செலுத்தும் நிலை வந்துச்சு. நால்வர்ண கோட்பாடு, மனு தர்மத்தினுடைய தண்டனை முறை எல்லா இடத்திலும் சட்ட விதியாக அது மாற்றப்பட்டது. இது எல்லாம் நடந்தது அப்படிதான். 13ஆம் நூற்றாண்டில் எழுச்சி பெற்ற சைவ சித்தாந்தம் பிராமணியத்துடன் அடிப்படை முரண்பாடு கொண்டதாக இல்லை. பிராமணர்களது வேதாந்தமும் வேளாளர்களின் சைவ சித்தாந்தமும் ஒத்த பண்புக்கூறுகளை உடையடைவாக இருந்தன. ஆனால் விஜயநகர சாம்ராஜ்ய காலத்தில் தான் இந்த முரண்பாடு முற்றியது. வேதாந்தத்துக்கும் சைவ சித்தாந்தத்துக்கும் இடையே அடிப்படை வேறுபாடு இல்லை என்றாலும் வேளாளருக்கும் பிராமணர்களுக்குமான முரண்பாடு இது முன்னுக்கு வந்தது. அதனுடைய ஒரு விளைவுதான் திருமூலருடைய கருத்துக்களை முன்வைத்து, ஏன்னா இது சைவ சித்தாந்தத்திற்கு ஒரு முக்கியமான அடிப்படை என்பது சித்தர் மரபு. அப்ப திருமூலர் தான் சித்த மரபினுடைய தொடக்குனராக கருதப்படுகிறார். இந்த புதிய சூழலுக்கு அமைவாகத்தான் அவர் கடந்தும் உள்பொதிந்தும் இருக்கிற கடவுள், பதின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, சைவ சித்தாந்தத்தினுடைய முதற் பொருள் பதி. இந்த பதி என்பது கடவுளாக எல்லாவற்றையும் கடந்து நிற்கிறவர், அதே நேரத்தில் எல்லாவற்றுக்குள்ளேயும் மறைந்திருப்பவர். அதான் கடவுள் என்ற பெயர் அதிலிருந்து தான் வருது. வாழ்வியல் உண்மைத்தன்மை சைவ சித்தாந்தம் சித்தர் மரபு சார்ந்த இரண்டு தடங்களிலும் அவர் வளர்த்தெடுத்தார். திருமூலருடைய பார்வையில் உடலை பேணி வளர்ப்பவரே ஆன்மாவை செழுமைப்படுத்தி பதி என்னும் உண்மை பொருளை கண்டு அதனுடன் கலக்க இயலும் என திருமூலர் வலியுறுத்தினார். இதே சமகாலத்தில் வீறு கொள்ளத் தொடங்கிய பக்தி பேர் இயக்கமும் திருமூலரின் தத்துவ தேடலும் இணைந்த பரிணமிப்பாகவே 13ஆம் நூற்றாண்டின் சைவ சித்தாந்தம் முன்னிறுத்திய பதி கோட்பாடு வெளிப்பட்டது. கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு பின்னரான தமிழகத்தின் நிலக்கிழாரியம் முழு இந்தியாவில் வீச்சுடையதாக அமைந்திருந்தமையும் அதன் பேராக இந்தியாவிற்குரிய மிக பரந்த நீண்டகால ஆட்சியை கொண்டிருந்த வகையில் இந்தியாவின் முதல்நிலை பேரரசு என வரலாற்று ஆசிரியர்களால் வலியுறுத்தப்படுகிற சோழ பேரரசின் சக்கரவர்த்திகளது ஆழ்புலம் சார்ந்த கருத்தியல் விரிவாக்கம், ஆழ்புலம் சார்ந்த ஆட்சி புலம் சார்ந்த உலக மதங்களில் கடவுள் கொடுத்த அதி உயர் விளக்கத்துக்குரியதாக சைவ சித்தாந்தத்தின் பதி வெளிப்பட்டது என்று சொல்றார். எந்த வடிவில் முன்னிறுத்தப்படுகிற பிரம்மமும் பதி அளவுக்கு முழுமைப்படவில்லை. சங்கரது அத்வைதம் பிரமத்தை மட்டும் உட்பொருளாக கொண்டு மாயையுடன் இணைந்த பிரமத்தின் திரிவுக்கூறான உலகை உண்மை பொருளாக மயங்கும் ஆன்மாவையும் பிரம்மத்தின் பிம்பமாகவே வியாக்கியானப்படுத்தியது. ராமானுஜரின் விசிஷ்டாத்வைதம் விசேடித்த பண்புகளுடன் பிரம்மத்தை வேறுபடுத்தி புனிதப்படுத்திய போதிலும் ஆன்மாக்களை தனித்த உட்பொருளாக கொள்ளவில்லை. மத்துவரின் துவைதம் பிரம்மத்தினின்றும் வேறாக ஆன்மாக்களுக்கான இருப்பை வலியுறுத்திய போதிலும் அதன் பிரம்மம் பற்றிய விளக்கங்களில் இஸ்லாத்தின் தாக்கம் கவிந்துள்ளதாக கூறி நிராகரிக்கப்படும் நிலை மத்துவரது துவைத கோட்பாட்டுக்கு நேர்ந்துள்ளது. சொந்த அடித்தள மறுபுடன் முழு நிறைவான பரிபூர்ணத்துவத்தை விளக்க இயலாத நெருக்கடி பிரம்மத்துக்கு. பின்னர் விவேகானந்தரின் செயல்முறை வேதாந்தத்துடன் மீண்டும் பிரம்மம் ஆன்மாக்களுடன் அத்வைத சங்கமிப்புக்கு உள்ளாக்கும் வியாகியானங்களை பெற்ற சூழலில் சமத்துவத்துக்கான போராட்டங்களுடன் இணைத்து பார்க்க இயலுமாயி இந்த உலகில் கடவுள் கரைந்து போகவும் இடமேற்பட்டது. திருமூலரால் தொடக்கப்பட்டு சந்தான குறவர்களால்
13ஆம் நூற்றாண்டுக்குரியதாக வளர்க்கப்பட்ட பதி கோட்பாடு சமூக மேலாதிக்க உச்சநிலைகளை நோக்கி வளர்ந்து வந்த பரிணமிப்புடன் விருத்தி பெற்று வந்ததும் சொந்த கோட்பாடு அடித்தள பரிணமிப்புக்கு உரியதும் என ஏற்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் இந்த பதி பசு இந்த கோட்பாடு என்பது அரசு இயந்திரத்தின் ஒடுக்குமுறையை காட்டிலும் கருத்தியல் மேலாண்மைக்கு தீர்க்கமான பாத்திரம் வைத்தது. நிலக்கிழாரிய கொடுமைக்கும் சாதிய ஒடுக்குமுறைக்கும் இந்த சைவ சித்தாந்த கோட்பாட்டின் அடிப்படையில் நியாயப்படுத்தப்பட்டது. நீங்கள் சவுக்கை சுழற்றுவதை காட்டிலும் இந்த கருத்தியலில் மக்களை கொண்டு வந்து சேர்த்ததன் மூலம் அது வழிவகுத்தது. பிற்காலத்தில் வ.உ. சிதம்பரனார் சைவ சித்தாந்தத்திற்கு சமகால புரிதலுடன் உரை எழுதினார். ஆனால் சுதந்திர போராட்ட கருத்தியலாக காட்ட இயலாத நிலையே இருந்தது. இது பிற்காலத்தில் சைவத்தை பல்வேறு சமத்துவ கோட்பாடுகளோடு நிகர்மை கோட்பாடுகளோடு எப்படி விடுதலையின் இறையியல் என்று கிறித்துவத்தில் தலையெடுத்த மாதிரி சைவத்தின் விடுதலை கருத்தியல் என்ற ஒன்று உருப்பெற்றது. நம்ம மறைந்த குன்றக்குடி அடிகளார் மார்க்சியமும் சைவமும் என்று ஒரு தொடர்கற்றை எழுதியதாக எனக்கு இன்னைக்கு தான் சொன்னாங்க. நான் அது கிடைக்கல, எனக்கு அதை எடுத்து பார்க்கணும். எப்படி இருந்தாலும் ஒன்று உறுதி. என்ன உறுதின்னா, அந்த அவர் தலைமையேற்ற மடத்தில் கூட யார் மடாதிபதி என்பது சாதியால் தான் தீர்மானிக்கப்பட்டது. ஒரு விரும்பினாலோ விரும்பலையோ அதுதான் உண்மை. அதனால வேண்டி இந்த சைவ சித்தாந்தம் என்பது அதனுடைய தொடர்ச்சியாக வீர சைவம் போன்றவை, பசவர் போன்றவர்கள், அவரே ஒரு பார்ப்பனராக இருந்தும் பார்ப்பனியத்துக்கும் சாதி ஆதிக்கத்துக்கும் எதிராக தங்கள் சாதியையே ஒரு மதமாக அறிவிக்க வேண்டும் என்ற முயற்சி எடுத்தார்கள். எல்லாம் இருந்த போதிலும் மொத்தத்தில் சைவ சித்தாந்தம் எதில் வெற்றி பெறவில்லை என்றால், பிராமண மதத்தை எதிர்த்தும் பிராமண வர்ணத்தை எதிர்த்தும் சாதி ஒழிப்பு நோக்கத்தில் அது வெற்றி பெறல. அந்த பொறுத்த வரைக்கும் மீண்டும் மற்ற சீர்திருத்த இயக்கங்களை போலத்தான் அது நின்றுச்சு. இன்னும் சொல்ல போனால் இதற்கு எதிராக குரு சீட பரம்பரை, சிக் என்றால் கற்றுக்கொள்ளுதல்னு அர்த்தம், சீக்கிய சமயமே உருவாக்கப்பட்டுச்சு. இப்போ அண்மையில் ஒரு வழக்கு வந்துச்சு பார்த்தோம், இந்த உள் ஒதுக்கீடு பற்றி. அதில் சீக்கிய சமயத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள், இந்திரா காந்தி அமைச்சர்கள் பூட்டா சிங் இருந்தார். அவர் சீக்கியர்களுக்குள் தாழ்த்தப்பட்டவராக கருதப்பட்டார். ஆக இந்த சமய கோட்பாடுகள் எதுவும் என்ன செய்யலன்னா, பொருளியல் அரசியல் விடுதலையின் வழியாக சாதி ஒழிப்புக்கு இது இட்டு செல்லல. சில சாதி எதிர்ப்பு கழகங்கள் போராட்டங்கள் நடந்தன. அவற்றுக்கு வரலாற்றில் ஒரு முக்கியமான இடம் இருக்கு. இதே வீர சைவர்களாக லிங்கத்தை வழிபடுகிறவர்கள் என்ற முறையில் லிங்காயத்து என்று ஒரு பிரிவை உருவாக்கி கொண்டார்கள். லிங்காயத்துக்கான பக்தி மார்க்க பிரிவிலிருந்து வேறுபட்டார்கள். ஆனால் ஒரு தனித்த தெய்வத்திடம் பக்தி காட்ட வேண்டும் என்று போதிப்பதோடு அவர்கள் மனம் நிறையவில்லை. ஆக மத பாசாங்குகளை தாக்கினார்கள். தொடக்க கால போதனைகள் பார்ப்பனியத்தை கேள்விக்குள், யார் வீரனுடைய தொடக்க கால கருத்துக்கள், மறுபிறப்பு கொள்கை பார்ப்பனிய சிந்தனையிலும் நடைமுறைகளும் பாதுகாத்து பராமரித்த வர்ண சிட்டங்கள் ஆகியவற்றை கேள்விக்குள்ளாக்கினார்கள். ஆனால் சில சமூகங்களை மாசுபட்டவர்கள், தீட்டுடையவர்கள் என்ற கருத்தை ஒத்துக்கொள்வதற்கு இல்லை. எனவே லிங்காயத்துகள் சமூக விழிப்புணர்வு தேவை என்பதன் மேல் அழுத்தம் கொடுத்தார்கள். தர்மசாஸ்திர சட்டங்களில் ஒப்புக்கொள்ளப்படாத சமூக நடைமுறைகளை ஊக்குவித்தார்கள். பெண்கள் வயதுக்கு வந்த பின்னர் பல காலம் கழித்து நடத்தப்படும் திருமணங்கள் மற்றும் உயரந்தஸ்தை பற்றி பிரச்சாரம் செய்தாலும் எப்படி இருந்தாலும் பெண்கள் புரோகிதராவதற்கு தடை இருந்தது. ஆக பெண்ணடிமைத்தனத்தையோ அல்லது இது ரோமிலா தாப்பர் முற்கால இந்தியா தொடக்க காலத்திலிருந்து கிபி 1300 வரை என்ற நூலில் இதெல்லாம் எடுத்து காட்டுறாங்க. இறந்தவர்கள் கொளுத்துவதை கைவிட்டு அதற்கு மாறாக மண்ணில் புதைத்தார்கள். இது பார்ப்பனிய சடங்குக்கு எதிராக செய்யப்பட்டது. அவருடைய சுதந்திரமான சமூக நடவடிக்கை தன்மைகளின் கீழ் வர்ணத்து மக்களின் ஆதரவை சம்பாதித்து கொடுத்தனர். எப்படி இருப்பினும் காலப்போக்கில் லிங்காயத்துகளே வர்ண பிரிவாக வெளிவந்தார்கள் என்று ரோமிலா தாப்பர் சொல்றார். லிங்காயத்து என்பது ஒரு சாதி அல்ல, வீர சைவம் என்னும் தனி ஒரு மதப்பிரிவுக்குரியோர் லிங்கத்தை அணிவதன் மூலமாக வந்த பெயர். சாதி என்பதை அகற்றி தனிச்சமயமாக லிங்காயத்துகளை அங்கீகரிக்க வேண்டும் என்ற அந்த தீர்மானத்தை
மத்திய அரசு கிடப்பில் போட்டுள்ளது. எனவே அவர்கள் பசவர் என்கிற பிராமணர் உருவாக்கிய ஒரு மத பிரிவை தனிச்சாதியாக மாற்றும் வகையில் நிலக்கிழாரிய சமூக அமைப்பில் சாதி முறை வலுவுடன் இயங்கியுள்ளது. பல்வேறு சாதிகளை இணைத்து பிராமணியத்துக்கு எதிராக ஒரு பார்ப்பனரே போராடி தன் காலம் முழுவையும் தனி மதமாக அதனை வழிநடத்தினார் என்பது கவனத்துக்குரியது. ஆகவே புத்தருக்கு பின் சாதியத்தை முற்றாக நிராகரித்து தனி மதம் ஒன்றை இந்தியாவில் உருவாக்கிய குருநானக் சாதி மறுப்புக்குரிய பௌத்தம், சமணம், இஸ்லாம் போன்ற மத கருத்துக்களுடன் இந்து வாழ்முறைக்குரிய முற்போக்கான அம்சங்களை இணைத்து குருமார் மதமாக சீக்கியத்தை வடிவமைத்திருந்தார். சீக்கியர் என்பது சீடர் என்னும் பொருளுடையது. 10 குருமார்கள் முன்னிறுத்தப்படுகிற போதிலும் அவர்கள் புரோகிதர்களாக கொல்லப்படுவதில்லை. இறைவன் அவதரிப்பதில்லை என்பதோடு குருமாராக ஏற்கப்பட்டவர்கள் இறை தூதர்களும் அல்ல என்று சீக்கிய மதம் வலியுறுத்துகிறார். ஆனால் குருநானக்கு பிறகு வேறு யாதாவது நாங்கள் அப்படி தொடர்ந்து குருமார்களாக வந்திருக்கிறோம் என்று சொன்னால் சீக்கிய மதத்தில் மற்றவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. குருநானக் தனது இறுதி மூச்சு கோதுமை வயலில் கலக்க வேண்டும் என்று வலியுறுத்தி, ஏன்னா சீக்கிய மதம் உழவுக்கு பெரிதும் முக்கியத்துவம் கொடுச்சு. அண்மையில் வேளாண் போராட்டங்களின் போது சீக்கிய மதத்தவர் தான் அதில் முன்னுக்கு நின்றார்கள் என்பதை நம்ம பார்த்தோம். மிக அதிகமான முற்போக்கு அம்சங்களுடன் உருவாகி வளர்ந்த சீக்கிய மதத்தின் உள்ளேயும் சாதிகள் உள்ளன. சாதி எல்லாத்தையும் விழுங்கிடுச்சு, சீக்கிய மதத்தையும் விழுங்கிடுச்சு. சாதியத்தை கோட்பாட்டு நிலையில் முற்றாக நிராகரித்த இஸ்லாம், கிறிஸ்தவம் ஆகிய மதங்களை வரித்துக் கொண்டவர்களும் சாதிகளாகவே வாழும் வாழ்முறைக்கு நமது சமூகத்தில் இது தவிர்க்க முடியாத அம்சமாக மாறியுள்ளது. வீர சைவம், சீக்கியம் போன்றன பிராமணர்கள் ஆன்மீக புனிதமுடையோர் என்பதையும் தீட்டுக்குரிய சாதிகள் என உழைக்கும் மக்களை அவமதித்தமையை நிராகரித்துள்ளன. ஆனால் சாதிகளை அடியோடு ஒழித்து விடவில்லை. இதுதான் சைவ சித்தாந்தம் பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய படிப்பினைகள். வைணவத்தினுடைய பங்கு என்ன என்பதை நாம் அடுத்தடுத்த வைணவ சம்பிரதாயம் பற்றி பார்க்கும் போதும் அதில் மிக முக்கியமானவராக விளங்கிய ராமானுஜருடைய பங்கு பணி என்ன என்பதையும் நாம் அடுத்தடுத்த வகுப்புகளில் பார்ப்போம். இந்த வகுப்பை நான் இத்தோடு நிறைவு செய்கிறேன். நன்றி.